என்னனே எசக்கி இந்த நேரத்துல கூப்பிடுது? ஹலோ சொல்லு எசக்கே. வெட்டுக்கிளி அண்ணன் இருக்குதா? ஆமா இங்கதான் இருக்குதா. அப்படி கொஞ்சம் போன கூட. இந்த ஒரு நிமிஷம் இரு. அண்ணே எசக்கி பேசுது. சொல்லா. அண்ணே எங்கண்ணே இருக்க? கடை விட்டு கிளம்பே. ஏதாச்சும் வேணுமா? ஆஹா இல்லண்ணே, அப்பா இன்னும் வரலண்ணே. வரலையா? அதான வீட்டு தானே இருந்தா. அப்படி ஆமாண்ணே, நீ சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் கிளம்புனாரு. அண்ணே 5.5 பெட்டியில வேற 100 ரூபாய காணும்ண்ணே. நான் பார்த்து கூட்டியாரேன். நீ எல்லாரும் சாப்பிட்டு போடுங்க. இந்த வெட்டிக்கிளி வாங்கிட்ட சாவி கொடுத்தாம்பே. சரிண்ணே. என்னண்ணே ஆச்சு? ஐயா இன்னும் வீட்டுக்கு வரலையா? இன்னைக்குமா? நான் போய் அவர் எங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். நீ வீட்டுல சாவியை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பு. சரிண்ணா நான் வரம்ண்ணே. அண்ணாச்சே. என்னடே எங்க அப்பாரா பாத்தீங்களா? இப்படி நேரம் இங்கதான் இருந்தாரு. இப்பதான் ஆத்து பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. எத்தனை மணி இருக்கு? ஒரு 7-7:30 மணி இருக்கும்டே. மைனி. என்ன தம்பி? அப்பா பாத்தீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாப்ல தம்பி. 100 ரூபா வாங்கிட்டு போனாப்ல. கிழக்கு பக்கமா போயிட்டு நம்ம பாண்டியன கடை பக்கம் போய் கேட்டு பாருங்க தம்பி. மைனி. என்ன தம்பி? அட இருக்கட்டும் தம்பி. இல்ல வைங்க. அட இருக்கட்டும் தம்பி. இல்ல வைங்க மைனி. அப்பா கொடுத்ததுக்கு நன்றி. சரிங்க தம்பி. மைனி. என்ன தம்பி? இதே வைங்க. அதான் கொடுத்துட்டீல. இல்ல அடுத்த வாட்டி கேட்டாலும் கொடுங்க. சரிங்க தம்பி. அண்ணாச்சே. சொல்லு சம்போ. என்ன கடை சீக்கிரம் அடிச்சிட்டீங்களா? ஆவண சீக்கிரம் முடிட்டேன். எனக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான். அப்பா வந்தாரா? அவரை ஒரு 1/2 மணி முன்னாடி பார்த்தேன். எந்த பக்கம் போன? அப்படி வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்ன. அப்படி ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தள்ளாட்டம் ஜாஸ்தியா இருந்துட்டு கொஞ்சம் பாத்துக்க. ஆனா மேலத்தில தான் போக. அப்படி அங்கிட்டு போனா பாத்துக்கலாம். சரியா நான் போய் பாக்க. சரி வாரேன். பொண்டாட்டி ஓடி போயிட்ட நினைச்சு குடிக்கிறேன்னு நினைக்கிறியா? வாயா உன்னை நினைச்சுதான் குடிக்க. உன்னை நினைச்சுதான் குடிக்க. பாவம் நீ. எதுக்கு அழுதிய? இல்லைங்களா பாக்கலாம். நீர் அழுதா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வா.
கேக்குதா? ஹலோ. ஆ கேக்குதா? முரு 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 முருகா முருகா Hello? முருகா முரு 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 முருகா முருகா முருகா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. முருகா முருகா முரு 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 முருகா முருகா. என்ன பயந்துட்டீங்க? அது வேற யாரும் இல்ல, சண்முகம் அண்ணே. ஒரு குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுறாரு? ஓடல அண்ணா, ஓடிக்கிட்டே குளிக்கிறா அப்படி. ஓடிக்கிட்டே குளிக்கிறதா? ஏன் உங்க அண்ணன் நின்னுக்கிட்டு குளிக்க மாட்டாரா? குளிச்சா மாதிரி ஆச்சு, செடிக்கு தண்ணி பாய்ச்சினா மாதிரி ஆச்சுல, அதான் நம்ம அண்ணே. திருச்செந்தூரிலே வேலோடு திருப்பூர். ஐயோ நீ என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்க? ஏன் வரக்கூடாதா? இல்ல நீ ஒரு போன் அடிச்சு வந்திருந்தீனா நானும் வெள்ளனு குளிச்சு குளிச்சு நிப்போம்ல. சொல்லிட்டு வந்திருந்தா நீங்க இப்படி அழகா குளிக்கிறத மிஸ் பண்ணிருப்பேன்ல. ஐயோ ஏப்பல டாக்டர் அங்கிட்டு போன்றல்ல. அண்ணாச்சி அந்த புறத்துல நீர் ஆடுறப்புல, அதான் வெக்கப்படுற அப்படி. நீங்க உள்ள போங்க. ஏப்பல பரணி போங்கறல வரேன். நீங்க குளிக்கிறத மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோவா? ஏப்பல என்ன சொல்லுத? ஒரு வயசு பையன் குளிக்கிறது படம் பிடிப்பியா? தப்பு இல்ல. இல்ல, இப்படி ஒருத்தர் குளிக்கிறத இந்த உலகத்துல யாரும் பாத்திருக்கவே மாட்டாங்க. அதான் காட்டலான்னு இருங்க. அண்ணனை படம் முடிச்சு யூடியூப்ல போட்டு விடுங்க. அண்ணன் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவோம். இல்ல வெட்டுக்கு உடைய வெட்ட போற மாதிரி. அண்ணே ரொம்ப கூச்ச சுபாவம். சொன்னாங்க வண்டியில வந்து முட்டிட்டு ஆன்னு பாக்கும்போது மட்டும் கூச்சம் இல்லையாமா? அத கவனிச்சியலா? எல்லாம் தெரியும் எனக்கு. இன்னைக்கு நேத்தா உங்க அண்ணனை பாக்குறேன். அண்ணே பாத்துட்டாங்களா? இல்லை முதல்ல டாக்டரமா உள்ள அனுப்பி விடுறேன். வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன், இப்படி போன்னு துரத்துனா எப்படி? அதுக்காக விருந்தாளிய குளிக்க இடத்துக்கு கூடுவா பாபான்னு கூப்பிட முடியும்? கரெக்ட் தான். எப்படி டாக்டர் போலா? ஒரே ஒரு வாட்டி குளிச்சு காட்டுங்க, நான் போயிடுவேன். குளிச்சு காட்டவா? ஆத்தாடி ஆத்தாடி எல்லாம் கிடையாது. ஒரு தடவை வந்து போயிடுங்க, நான் போயிடுவேன். இவனும் விட மாட்டான் முழுக்க. அண்ணே நீ தீ மிதிக்கிற மாதிரி சரக்குன்னு வந்து போயிருனே. இவன் ஒருத்தன் என்ன? என்னடி? என்ன ஆச்சு? அதுவா? அண்ணே என்னலா? எல்லாரும் இப்போ சந்தைக்கு போறோம். புதுசா கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு ஒரு துண்டு வந்திருக்கான். ஈட்டி அத கட்டிக்கிட்டு குளிச்சா குளிக்கும் போது அவரவே அவராதான். அத உனக்கு 2 வாங்கியாட்டுமா? என்னங்கடி ஒரே சிரிப்பா கிடக்கு? அது ஒரு ஜோக் அத்தை. என்ன ஜோக்கு? நானும் சிரிப்போம்ல. அத அவளுங்களே ஏதோ கூத்தடிச்சிருக்கா காலுவ. நீ வேற சொல்லிட்டு சிரிங்கடி. அந்த ஜோக்கு அண்ணனை பத்தி தான். என்னன்னு சொல்லுங்கடி. வேண்டாம் இல்ல. அவன் கிடக்கான், நீ சொல்லு. என் மேல சத்தியம் யாரும் வாயை தரக்கூடாது. என் வார்த்தைய மீறி என் தங்கச்சிக
ஒருத்தையும் வாய திறக்க மாட்டால. அத்தை அது வந்து அண்ணன் குளிக்கும் போது அண்ணன் துண்டு கழண்டு விழுந்துருச்சான். புள்ள ரத்னா, புள்ள கொஞ்சம் நில்லு புள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ல. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஏன் புள்ள இப்படி கோவமா பாக்குற? இதெல்லாம் என் அண்ணனுக்கு பிடிக்காது. எனக்கும் தான். இதெல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன. சரி, இப்பதான் நமக்குள்ள கல்யாணம் பேசி முடிச்சிட்டாவுல்ல, அதுக்கு கொஞ்சம் முகம் கொடுத்து பேசலாம்ல. ஏதோ வேத்தால பாக்குற மாதிரில மூஞ்சி திருப்பிட்டு போற. நான் ஒன்னும் அப்படி போகலையே. ரத்னா, என்ன பிடிக்கலையா? பிடிக்காம தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாவளா? அப்ப பேசலாம்ல புள்ள. கட்டிக்க போறவங்க கிட்ட பேசுறதுல என்ன இருக்கு? இங்க பாருங்க, நீங்க எங்க ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறீங்கிறதோ, என்ன விரும்பிதான் வந்து பொண்ணு கேட்டீங்கிறதோ எதுவுமே அண்ணனுக்கு தெரியாது. ஆனா உனக்கு தெரியும் தானே? என்ன பேச மாட்டேங்க? தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க, என் அண்ணனுக்கு தெரிஞ்சா சங்கடப்படும். உங்க அண்ணன் லவ் பண்ணவும் விட மாட்டாரு, கல்யாணம் பண்ணவும் விட மாட்டாரா? இப்ப எதுக்கு என் அண்ணனை பத்தி தப்பா பேசுதிய? என் அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும் புள்ள. அதான் அன்னைக்கு ஒரு சின்ன பையன் ஐ லவ் யூ சொன்னதுக்கே தேடி வந்து மிரட்டினாரே. எல்கேஜி பையனுக்கே அப்படின்னா பாத்தியாரை என்ன பண்ணுவார்னு யோசிச்சுக்கோங்க. சரி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புதேன். அம்புட்டு தானா? நீங்க என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அம்பட்டுத்தேன். ரத்னா, ஐ லவ் யூ. கேக்கல. ரத்னா, ஐ லவ் யூ. இதுவும் எனக்கு கேக்கல. அங்கிட்டு தான் இருக்கு. போலாமா? போலாம். ஏய், நான் ஒரு டீச்சர் டி, இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்லுதியா? நீ வேற வாங்க. சித்தம் போடாதீங்க. எட்டி காசு குடுப்பா. சீக்கிரம் எடுடா. இந்த அங்க சீக்கிரம் வாக்க படம் போயிட்டு. நான் போயிட்டு போட்டி. ஏலா அந்த 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 பக்கம். சீக்கிரம்க்கா. சீக்கிரம் வாக்கா. வாரேன்ல. வந்துட்டா. எலே டிக்கெட் எடுத்தாச்சு. போலாமா? வாங்க வாங்க.
யாரு டப்பால உருண்டு கிடக்கு. எங்களை அடின்னு பொங்கல் எப்படி அடிக்க முடியும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? பொங்கல் எப்படி உருப்படாம வளர்த்தது ஏன் தப்புல? என்ன அடிச்சுக்கிறேன்? இல்லன்னு நாங்க பேசாத, ஒருத்தையும் பேசக்கூடாது. நீங்க பண்ண காரியத்துக்கு பேச்சு கேட்கும். ரத்னா, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய தோணுச்சு? எங்கிட்டு சித்தனாலும் ராத்திரிய தங்கச்சிக்க தனியா இருக்குன்னு ஓடி வருவல்ல. இம்பிட்டு வருஷத்துல ஒரு நாளாச்சும் ராத்திரி எங்காச்சும் வெளில தங்கி இருக்கணும். நானு இல்ல ஒரு சினிமா போய் பார்த்திருப்பேனா? ஆனா நீங்க என்னன்னா என்னைய தூங்க வச்சுட்டு புறவாசல் வழியா எகிரி குதிச்சு போய் சினிமா பார்த்துட்டு கூத்தடிச்சு வரீங்களோ? நீங்க எல்லாரும் இந்த வீட்டை நிம்மதியா படுத்து தூங்கணும்ட்டுனா உங்க காலடியில நாய் மாதிரி படுத்து கிடக்குதே. கடைசியில என்னை முட்டாளாக்கிட்டீங்களா? இந்த நேரத்துல வெளியில உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா எங்கிட்டு போய் மூஞ்ச வைக்க? ஆனா நீங்க சும்மா கொட்டையில ஆடி பாடின அழகு இருக்க பாக்க எப்படி இருந்து தெரியுமா? என் நெஞ்சில நிறைஞ்சு போச்சு. தரையில போட்டு ஆடுறத விட நீங்க போட்டு ஆடுறத ஊர்கார பயலாம் பார்த்து ஆடுவ. அத ஒருத்தன் சொல்லுத, அதை விட இதுதான்ல டாப்னு என்கிட்டயே சொல்லுத. எனக்கு எப்படி பெரிய பெருமை தேடி தந்தீங்க தெரியுமா? இல்லன்னு விளையாட்டுக்குது. எது விளையாட்டு? எதுல விளையாட்டு? பொட்ட பிள்ளைங்க நட்ட நடு ராத்துல செவரையில குதிச்சு போய் சினிமா பாக்குறது விளையாட்டா? நான் இதுக்காக இப்படி பாடுபட்டு கிடக்கேன். இதை என் பேச்ச மீறாத மாதிரி பகல்லாம் ஒரு நடிப்பு நடிக்கிறீல, அப்படி நானும் தானே. உங்களால எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது? இந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுங்களா? நம்மள பாக்குறப்பெல்லாம் இந்த ஊர்கார பயலுவ நம்ம அம்மைய பத்தி எல்லாம் மனசுக்குள்ள நினைப்பாடுவ. பெருசுக்கும் கூறு கிடையாது, சிறுசுக்கும் கூறு கிடையாது. நல்லது சொன்னா கேட்டக்கூடாது. கேட்டா நம்ம நல்லா வந்துரும்ல. அது எப்படி நம்ம விட்டுருவோமா? என்ன பாக்க? அண்ணே, நம்ம வீட்டு பிள்ளைகள தங்கம்னே. ஆமாட்டே, அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். தங்கமா தங்க? ஆமா, அப்படியே ஒரு செயின் செஞ்சு மாட்டிக்க. அப்புறம் தானே தெரியுது உரசி பார்த்தா எல்லாம் பல்ல லிக்காளுவ. அண்ணே அது இல்லனே. வெட்டிக்கலே பிள்ளைங்களை நான் ஏன் திட்டுதேன்? நாளைக்கு இன்னொருத்தவங்களை பத்தி தப்பா பேசிட கூடாது. அது ஒரு தப்பால வெக்கத்தை விட்டு வலிய வலிய போய் பேசுதே. ஒருத்தி கூட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டாளுவ.
அவளுங்களை திட்டிவிட்டு விடிய விடிய நான் தூங்காம கிடக்கேன். நான் என்ன வேணும்னாடே அவளுங்களை திட்டுதே? புள்ளையில போய் இப்படி திட்டிவிட்டோன்னு நான் வருத்தப்பட்டு கிடக்கேன். சத்தமே இல்லாம ஒவ்வொரு ஆம்பளையும் அழுகிற அழுகை எடுத்து பார்த்தா தெரியும்ல யாருக்கு துன்பம் அதிகம்னு. அம்மா சொல்லுமா. கொஞ்சம் பொருட்டி நான் பேசுதேன். முத்துப்பாண்டி, அந்த என்கவுண்டருக்கு பிறகு உன்னைய டிரான்ஸ்பர் பண்ணியே தீருவேன்னு அந்த வக்கீல் அடம் பிடிச்சானே, என்ன ஆனிச்சு? உன்னைய மாத்துறதுக்கு அமைச்சர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தானாம்ல. கஞ்சிக்கே வழி இல்லாத போலீஸ்காரன் நினைச்சிட்டாம்ல அந்த மதுரை வக்கீல். என்னல பண்ண? என்ன மாத்த 10 லட்சம் ரூபாய் அவன் கொடுத்தேன். என்ன மாத்தாம இருக்க நான் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கேன். அப்படி போடியா என் மவனே. இந்த வக்கீலுக்கு இனிமே தெரியும் இந்த முத்துப்பாண்டி யாருன்னு. சொல்லுமா. என்னங்க? என்னட்டி? அது ஒண்ணுமில்ல. சாப்பிடும் போதுதான் சனியனை இழுக்கிறதே உன் வேலையா போச்சு. நீங்க சாப்பிட்டு முடிங்க, பிறகு பேசிப்போம். அந்த இளவத்தை ஆரம்பிச்சுட்டல்ல, சொல்லி தொலை. சொல்லுங்கம்ல. இல்லைங்க, நம்ம பரணிக்கு என்னம்மா இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையாமா? இல்ல, அப்படி இல்ல. உறவு பரணி அவ டாக்டருக்கு படிச்சிருக்கா. அதுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளையா பாக்கலாமேன்னு. ஏன் பாத்திர கடைக்கார வேணாமா? அவ சொல்ல சொன்னாளா அப்படியே? இல்ல இல்ல இல்ல, நான் தான் டாக்டர் மாப்பிள்ளையா கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லுதேன். இந்த வயசுல எந்த டாக்டர் மாப்பிள்ளை கிடைப்பான் உனக்கு? வாய முடிக்கிட்டு சொல்லுத பயலுக்கு கழுத்தை நீட்ட சொல்லு. எங்களுக்கு தெரியும் எந்த மாப்பிள்ளைய பார்க்கணும்னு. அது இல்லங்க. அண்ணே உன் ஆள் வருதுனே. அக்கா கேக்குதா? என்ன கேக்கு? வயலின் சத்தம்க்கா. எனக்கு கேக்குதுடி. எனக்கு கேக்கு, எனக்கு கேக்கு. சம்முவா மாமா வாங்க மாமா வாங்க வந்துட்டேன். என்னல என்ன போய் புதுசா வாங்கன்னு கும்பிடுத? எல்லாம் ஒரு முறைக்குதான். வா பரணி.
வா சிவபாலா. அண்ணன் போடுது கும்பிட பாத்தியா? பார்த்தேன். நமக்கே அவளை பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்குல்ல டி. கொய்யா பழ கணக்கா எம்பட்டு அழகா இருக்கல்ல. அண்ணன் பார்க்காம பின்ன என்ன செய்யும்? சாமி, எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி கலரா ஒரு மைனி வரணும் சாமி. வாங்க மாமா, உள்ள போவோம். இப்போ அண்ணே 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 என்னலே அண்ணே, அந்த வயலின் சத்தம் எவியா கேக்குனே. லே, சும்மா ரீல விடாதுலே. அண்ணே, நீ வேணா மாமா கிட்ட கேளுனே. மாமா, ஏதாவது சவுண்டு கேட்கா? ஆமாடே மருமவனே, ரொம்ப நேரமா வயலின் சத்தம் கேட்டுதான் இருக்கு. ஆமா, கோயில போய் எவன் இந்த பாட்டை போட்டு இருக்கா? இரு, நான் ஒரு பாத்துட்டு வந்துட்டு தான். எக்கோ, என்னடி? அண்ணனை பாத்தியா? அவனுக்கு என்ன? அப்படியே மிதக்கா, கால் தரையிலே பட மாட்டேங்கி. நம்மள மட்டும் யாரும் சைட் அடிக்க கூடாது, இவர் மட்டும் விழுந்து விழுந்து சைட் அடிப்பாரோ? ஐயோ பாவம் டி, அவனே வாழ்க்கையில இப்பதான் ஒரு பிள்ளைய பாக்கான், அதுக்குள்ள கண்ணு போடுத. அந்த செவப்பி என்னைய மாதிரி பொங்க வைப்பாளாட்டி. ஓஹோ, நீ வேற போட்டியில இருக்கல. என்ன போட்டி? இவ வேற. உங்க நொண்ண கிட்ட நீங்க தாண்டி சொல்லணும். என்னத்த சொல்லணும்? ஆக்கி போட்டு வீட்டை பாத்துக்க, கட்டு போல குடும்பத்தை நடத்த தமிழ் தான் சரியான ஆள்னு சொல்லணும் டி. மைனி கரியனா வந்தா உங்க எல்லாரையும் அம்மா மாதிரி பாத்துக்கிடுவேண்டி. எம்மா தாயே, ஆள விடு. எங்க அண்ணன் எதிர்த்தாப்புலதான் நிக்கி, வேணும்னா நீயே போய் சொல்லிட்டி. அவன் தான் அந்த செவப்பிய விட்டு கண்ணிய எடுக்க மாட்டுக்கானே. மைனி, கரண்ட் தான் அண்ணங்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். கரண்டே நம்மள பார்த்து கண்ணு அடிக்கும்ல. சரிதான். இப்ப பாருலா. சிவபாலா, சீக்கிரம் போய் வண்டி எடுல. தூக்கல, சீக்கிரம் தூக்கிட்டு போய் தர்மாசனத்துக்கு போ. வாங்க, சீக்கிரம் தூக்குங்க, தூக்கல. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க.
அண்ணாச்சி அதான் டாக்டர் புள்ள கூட இருக்குல்ல, அவ பாத்துக்க மாட்டாளா? பரணி என்னன்னு பாரு பரணி பாரு. கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? சண்முகம் சண்முகம் அத போய் குத்தம் சொல்லிட்டு கிடக்க. இவரு ஆசைப்பட்டு பண்ணலதான். ஆனா அவ ஆசைப்பட்டு தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணா. நீ எங்கடி இப்படி பேசுத? அவ டாக்டர், உசுரை காப்பாத்த அப்படி பண்ணாவோ. எத்தனை சினிமால பாத்திருக்கோம். சாவ கிடக்கும் போது இப்படிதானே பண்ணுவாவ. ஏடி அவன நாடி புடிச்சு பாக்குற மாதிரி உள்ளூர் வைத்துச்சியா? இங்கிலீஷ் டாக்டர் தானே, ஊசி கீசி போட்டு உசுரை காப்பாத்திருக்கலாம்ல. இப்படி மானம் போற மாதிரி பண்ணிட்டாளே. இப்ப யாருக்கு மானம் போச்சு? உம்மா மானம் தான் போச்சு. என் மாமா மாவன் ஆம்பளை கணக்கின்னு பெருமையா இருந்தனே, மொத்த நாள்ல மொத்தத்தையும் போட்டு தள்ளிட்டாளே. இங்க பாருடே, எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல. பொய் எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுது, உடனே இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு. கண்ணு முடிச்சு பார்த்தா எல்லாம் சுத்தி நிக்கிறாவ. எனக்கு அம்புடுதான் ஞாபகம் இருக்கு. நாங்க சுத்தி நிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவன் எங்கனக்குள்ள நின்னுட்டு இருந்தா. கோட்டிக்காரி, என்ன சும்மா சும்மா பேசிக்கிட்டு? அதான் அண்ணன் எந்த நினைப்பும் இல்லங்களால விடுவியா? அது போய் சும்மா நோண்டிக்கிட்டு கிடக்கா. அது எப்படி நினைப்பில்லாம இருக்கும்? இல்ல தெரியாமதான் கேக்க, அது எப்படி நினைப்பில்லாம இருக்கும்? நீ சாக்கர் சுமத்திர கத்திக்கிட்டு இருக்கிறவா? என்னாச்சு தமிழ்? அந்த பேதியில போறவன் அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். வீடியோவா? காட்டு பாப்போம். காட்டுடி. அத்தான், இந்த வீடியோ பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. எதுக்கு? நீ கும்பிடுற அந்த திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியமா இந்த வீடியோவை பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பார்க்க மாட்டேன். சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம். சக்கரை பொங்கல். அண்ணன் சத்தியம் சக்கரை பொங்கல் சொல்லிருச்சு. சத்தியம் செல்லாது. வச்சுக்கிறேன் அவள. எல்லா அந்த வீடியோ போலவா? நீ எங்கிட்டு போறீங்க? இது வாங்க. அது எல்லாரும் வா, இங்க வந்து நில்லுன்றல்ல. வாங்க. எதுக்கு அவ பின்னாடி போறீங்க? முதல்ல நீங்க சத்தியம் பண்ணுங்க, அதை பார்க்க மாட்டேன்னு. சத்தியம் போடுங்க. சத்தியம் போட்டு சொல்லுங்க. நெசமா சொல்றேனே, பார்க்க மாட்டோம். சத்தியம்னே. என்ன காப் விட்டு போறீங்களா? இல்லே, என்னது சத்தியம்? சத்தியம் சொல்லுங்க. சத்தியம் சக்கரை பொங்கல். சத்தியம் சக்கரை பொங்கல். இல்ல யார சக்கரை பொங்கல்? அது சக்கரை பொங்கல் அடுப்பு மேல வச்சு கேளு போ. இல்ல யார் சக்கரை பொங்கல் சொல்றது கேட்கல. இல்ல நில்லுங்க. யாராச்சும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அம்புடே நான் தான் பாப்பி.
என்னை விட்டு உயிர் போனாலும் போனை எடுக்க மாட்டேங்கிறானுவோ. யாருக்குப்பா போன் அடிக்கிறீங்க? இவ அடிச்ச கூத்த பார்த்துட்டு போனானுவா. மாப்பிள்ள வீட்டுக்காரனுவா. அவரு காலைல நாம தான் இப்ப போய் விழணும். செத்த முதிர போன் வேற அமைஞ்சிருச்சு. என்னங்க நீங்க வயசுக்கு வந்த புள்ளைய போய் கை நீட்டிட்டியா? வயசுக்கு வந்த புள்ள மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அத்தனை பேர் முன்னால அந்த பிச்சைக்கார பைய வாயோட வாய வச்சு கர்மம் கர்மம். அந்த இத்து போன பயலுக்கு முத்தம் கொடுக்கணும்னு எப்படில தோணுச்சு? அது முத்தம் இல்ல, அது ஒரு ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேரு சிபிஎம். அவர் உசுரை காப்பாத்துறதுக்காக பண்ணது. அது பண்ணலன்னா அவர் செத்து போயிருப்பாரு. சாவட்டுங்க, சாவட்டும், சாவட்டும், செத்து தொலைட்டோங்க. இவன் உசுரோட இல்லன்னு இப்ப ஆறு அழுதாங்க. அப்பா, நான் ஒரு டாக்டர்ப்பா. ஒரு உசுரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. வேண்டாங்க, கோவப்படாதீங்க. எல்லாம் உன்னைய சொல்லணும். எல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். அவதான் சொல்லுதா இல்லங்க. அவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு படிக்க அனுப்பினது இப்படி கண்டமா வாயில முத்தம் கொடுக்குவா? என்னண்ணே ஸ்கூலுக்கா போற? எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல, டீசன்ட்டா போறோம்ல. ஒண்ணும் வேண்டாம், நில்லு. இல்ல வீரா, சீப்பெடு. அண்ணே, சீப் எல்லாம் எதுக்குண்ணே? இங்க பாரு, குனி குனி. நல்ல சூப்பர் ஸ்டார் கணக்கா கோதி விடணும்னே தலைய. எப்படி இருக்கு? என்ன பகையில பிக் பாயிட்டா? நான் சொல்றது கேளு. இல்ல தலைவர் போட்டா கூட இருந்தா தெம்பா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சொல்றதை கேளுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? இல்ல எப்போ நான் உங்களுக்கு அண்ணன் தான். சரி மாப்பிள்ள. திருநூறு கொண்டு வரலா அண்ணே. இந்த அண்ணே வெற்றிவேல் முருகன் கரோகரா. அண்ணே, என்ன காவடி தூக்குவா போற? ஃபங்க்ஷனுக்கு போறோம், நல்லா அழகா திருநீர் வைக்கணும். எங்க காட்டு கொஞ்சம். ஒண்ணும் தெரியாது. நல்லா இருக்கு. என்னடா ஆள் ஆளுக்கு நீ டிசைன் பண்ணுதிய? என்ன போலாமா? அப்பா வரட்டும். அண்ணே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? அப்பா எங்கேயும் வராது, பேசவும் செய்யாது. விடுன, அப்பாவை அங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாவ. நம்ம பக்கம் பேசுதான் அத்தை இருக்காவல்ல. அண்ணே கிளம்புவோமா? வாளா, சாமி கும்பிடுவோம். அண்ணே, நீ சாமி கும்பிடுன, ஆனா கொஞ்சம் வெரசா கும்பிடு. சாமியே டயர்ட் ஆகுற அளவுக்கு கும்பிடாத. வாளா வாளா பேசாம வாள. முருகா, நான் என்ன நினைக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். இதுகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு அதுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு வைராக்கியமா இருந்தேன். இப்போ அப்படிதான் இருக்கேன். ஆனா இப்ப நான் பண்ண போறது சரியா தப்பான்னு நீதான் சொல்லணும். முருகா, என் அண்ணன் ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் முடிச்சா எங்க எல்லாருக்கும் பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்கும். அதனால இந்த சம்பந்தத்தை என் அண்ணனை ஒத்துக்க சொல்லு முருகா. முருகா, என் தங்கச்சோளுக்கெல்லாம் வயசாகுது. இப்பவே எல்லாம் கிளவி மாதிரி பேசுறாளுவ. நீதான் முருகா காலா காலத்துல அவளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அதை விட எங்க அண்ணனுக்கு வயசாகுதுல முருகா, அது தாத்தா ஆனதுக்கு அப்புறமா அப்பாவாக முடியும். நீயே சொல்லு முருகா. என்னடா வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாண்ணே. ஐயோ,
வலது காலம் அண்ணே நீ பதட்டமா இருக்குதானே தெரியுது, அதுக்காக வலது எது இடது எதுன்னு கூடவா மறந்துடுவ. நீ சாப்பிடுற கைக்கு நேர கீழே இருக்கு பாரு, அதுதான் வலது காலு. அதை எடுத்து வச்சு உள்ளவா. அண்ணே அண்ணே ரொம்ப பண்ணாதண்ணே, வா வாண்ணே. என்ன எல்லாம் ரெடி பண்ணி விட்டீங்களா? பண்ணிட்டோம் அண்ணாச்சி. மாப்பிள என் மருமவனே வாங்க. எல்லாம் ஏல நிக்கிறா, வா மாப்பிள. ஏய் நிக்க, நீ முக்கியமான ஆளு, வாப்பா உட்கார். வால வா உட்கார் வா. நீ போய் நிக்க, நீ நிக்க கூடாதியா? உட்கார் உட்கார் மருமவனே. அத்தை, ஏதாச்சும் வேலை இருக்கா? இனி இங்க நீங்க விருந்தாளிய ஒன்னும் செய்ய வேணா, நான் பாத்துக்கிடுதேன். இருங்க வந்துடுதேன். ஏக்கா அண்ணனை பாரு, ஒன் பாத்ரூம் வர மாதிரியே உட்கார்ந்துருக்கு பாரு. ஏடி அவனை கொஞ்சம் சிரிக்க சொல்லு. பிறகு போட்டோல இப்படிதான் இருக்கும் மூஞ்சி. சும்மா ரெட்டி. சரி இது நல்லாவே இல்ல. சரி எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, போ சீக்கிரம் கலர் எடுத்து கொடுலா. போ என்னக்கா இது? எழுந்து போ 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 சீக்கிரம். எனக்கு பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? போல உட்கார்ந்துட்டு இருக்க, சீக்கிரம் போ சொல்ல போ.
என்ன என்ன சிரிக்கியோ சிரிக்கியோ இனி பாரு சிரிக்கல நீ சிரி நல்லா சிரி வாய் கீழே பேச்சுடா சம்முவா என் தங்கச்சிக்கு தான் உலகம் அவங்க வாழ்க்கை தான் என் வாழ்க்கை அவளுக்கு தான் என் உசுறு அவளுக்காக தான் இந்த உசுறுன்னு சொல்லி சொல்லி திருப்பிய இன்னைக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தோடனே டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிட்டல எல்லாத்தையும் மறந்துட்டு போய் சாவிடாமன்னு சொல்லுதியோ நீ மூஞ்ச பூனை தாரி துப்புனாத அது எனக்கு தகு அது நியாயம் தானே ஏன்னா நான் தான் நீங்க தோத்துட்டேனே நான் தான் தோத்துட்டேனே இப்போ உனக்கு சந்தோஷம் தானே உனக்கு சந்தோஷம்ல தங்கச்சிக்கு எப்போ அந்த நடப்புனே மனசுல ஓடிட்டு இருக்கு சொடக்கு போற நேரத்துல எப்படி எப்படி சதிக்க விழுந்த எப்படி சதிக்க விழுந்த அது காரணம் என்ன ஏதோ அந்த கர்மம் முடிச்சு மனசு படுத்துதானே இருக்கிற ஒரு வாழ்க்கையை எப்படி நான் ஆசைப்படலாம் எப்படி ஆசைப்படலாம் இம்பட்டு பொறுப்புகளை வச்சுட்டு எப்படி ஆசைப்படுவேன் எப்படி ஆசைப்பட்டேன் நான் பண்ண தப்பு மாமா எல்லா சண்முகம் நேத்து விசேஷ விட்டு சொல்லாம கிளம்பி போயிட்டு சாப்பிட கூட இல்லையே எனக்கு மனசே ஆற மாட்டேக்கு அது இல்லத்த என்னல வந்து போயின்னு இழுக்க சொந்தக்கார வீட்டு விசேஷத்துக்கு வந்து கைய நினைக்காம போனா என்ன அர்த்தங்க ஐயோ அப்படி ஒண்ணும் இல்ல மாமா இல்ல ஐயா வழியில கிடக்காருன்னு முருகேசன் போன் அடிச்சா குடிச்சு போட்டு கிடக்குது அவருக்கு என்ன புதுசா என்ன அண்ணனுக்கு என்னல ஆச்சு அது கம்பால வந்து விட்டாரு நல்ல அடி எடிசன் டாக்டர் கூட்டு போய் கட்டெல்லாம் கட்டி கூட்டு விட்டேன் அதனாலதான் நேத்து ஏல சொல்லிட்டு போயிருக்கலாம்ல வந்தவனு எங்க உன்னைய காணும்னு என்னைய கேட்கானுவ இல்ல வீட்டுல நல்ல விசேஷம் நடக்கிறப்ப இது எதுக்கு சொல்லிக்கிட்டுன்னு அவளுங்களாச்சும் நின்று இருக்கலாம்ல அவளுங்களும் உன் வாழை புடிச்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டாளுவோம் நெசத்துல அதுதான் கதையா இல்ல வேற ஏதாச்சும் போமா ஐயோ மாமா என்ன இப்படி பேசுதிய உங்ககிட்ட கோச்சிக்கிற அளவுக்கு இந்த வெறும் பயலுக்கு ஏதாச்சும் அருகதை இருக்கானே மாமா இப்ப என்னத்துக்கு வர சொன்னீங்க இல்லல கல்யாண வேலைகள்லாம் தலைக்கு மேல கிடக்கு இந்த முத்துப்பாண்டி பயலை நம்பி ஒரு பிரயோசனமும் இல்ல நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்ல என்ன யோசிக்க ஓ தங்கச்சி கல்யாணம் வேற இருக்கே இதுல இதெல்லாம் தலையில போட்டுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு ஐயோ அதெல்லாம் இல்ல மாமா நான் பாத்துக்கிட்டேன் மாலே ஆமா நீதான் உன் அத்தைக்கு கூட மாட இருந்து ஒத்தாசையா பாத்துக்கணும் சரி மாமா இந்த பாரு இந்த கல்யாணத்தை பத்தி தான் ஊரே பேசணும் வெளுத்துப்படும் மாமா ஏட்டே எதுவா இருந்தாலும் சம்முத்திட்டு பேசிக்க சரியா சரிங்க வரேன் சரி மாமா சரி அத்தை நானும் அப்படியே இருல காப்பி கொண்டாடுறேன் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் கிளம்புதேன் ஏன் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டாளோ என்னத்த எப்படி பேசுத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொறவு என்னல நேத்து நீ பண்ண காரியம் அப்படித்தானே இருந்துச்சுல அத்த இப்பதானே மாமா கிட்ட அந்த கதையை சொன்னேன் இப்ப நீ ஏன் கோச்சிக்கிட்ட எப்படி நீ என்னவோ சொல்லுத நெசமா இருந்தா சரிதான் சரி அத்த அப்ப நான் கிளம்புறேன் ஐயா பெரிய மனுஷா செத்த நேரம் இருட
காபி கொண்டாடுறேன். இல்ல அத்தை, இன்னைக்கு விரதம். அதே ஏலே, நீ காபி குடிச்சா எந்த சாமி கோச்சுக்கணும் நானும் பாக்க. இரு வாரேன். அத்தை, எசக்கி, எங்கல வந்த? போல வெளிய. எசக்கி, நான் சொல்லுறத கொஞ்சம் கேள. போங்கம்ல. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படில இருக்கு? இல்ல எசக்கி, நானு நீங்க விளையாட நாங்க தான் கிடைச்சோம்ல உங்களுக்கு. சாரி எசக்கி. உன் சாரிய கொண்டு போய் குப்பையில தூக்கி போடு. எங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு என்னல சாரிங்க பூரிங்க பெரிய இடத்த சமந்தோன்னு எல்லாம் வாரி கட்டிட்டு வந்தோம்னு நினைச்சியோல? எங்க அண்ணா அதுக்குன்னு எதையும் ஆசைப்பட்டது கிடையாதுல்ல. ஆனா அதுக்கு எங்க சந்தோஷம் தாம்ல, அது சந்தோஷம். அதுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்ற ஆசையில தாம்ல ஓடி வந்தோம். அது உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன் மாதிரி கோலை உடைச்சு கொடுத்தப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமால? உங்களுக்கு நாங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எங்க வீட்டுக்கு அதுதான்ல ராசா. எங்க வீட்டு சாமியில அது அது தலைய தொங்க போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ அப்படியே எங்க ஈரக்கோலெல்லாம் ஆடி போச்சுல. தப்புதான், பெரிய தப்புதான் எசக்கி. இங்க வந்து சொல்லுறதுக்கு முன்னால 1க்கு 100 தடவை உங்க ஐயாட்ட கேட்டுக்கணும்ல. இல்லாதவனுக்கு ஆசையை கொடுத்ததுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சிருக்கணும். இல்ல எசக்கி, நான் ஐயோ, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புல, அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன். இங்க இரு. இன்னொரு தரம் என் அண்ணனுக்கு ஒரு அசிங்கம் வந்துச்சு, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். போட்டு தள்ளிடுவோம் பாத்துக்க.